வெல்கம் டு மிஸ்டர் ஜி எடிட்டிங் டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சாட் ஆப்பில் ஒரு லிரிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து நீங்களே எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நீங்கள் இன்சாட் ஆப் வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ வீடியோ மோடை செலக்ட் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. ஃபோட்டோ மோடு போயிட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ வச்சு ஒரு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலாம், இல்லை நெட்டில் இருந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எடிட்டிங் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கேன்வாஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு 9:16 ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஸோ அப்போ தான் ரீல்ஸுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இன்சாட் லோகோ இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெருக்கல் இருக்கும். கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா லோகோ வந்து ரிமூவ் ஆயிரும். நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா ஆட் எல்லாமே லோகோ ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி விளம்பரம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா லோகோ ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி லோகோ ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவோட டியூரேஷன் 5 செகண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை செகண்டுக்கு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ஆப்ஷன் இருக்கும், கிளாக் மாதிரி. அதில் போயிட்டு பென்சில் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எடிட் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைமிங் வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 20 செகண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஓகே கொடுக்கணும். டைமிங் வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு 5 செகண்ட் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்போட டைமிங் 20 செகண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் மேனுவலாக வந்துட்டு ஒரு லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நீங்கள் என்ன சாங்கோட லிரிக்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட்டு அந்த சாங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த சாங்கை ப்ளே பண்ணி கரெக்டான வார்த்தைகளை வந்து நம்ம லிரிக்ஸில் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ மியூசிக் போயிட்டு மியூசிக் ப்ளஸ் மை மியூசிக் போயிருங்க. ஸோ என்ன சாங் வந்து யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை உங்கள் கேலரியில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது உங்கள் மெமரி கார்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த சாங் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மை மியூசிக் கொடுத்தீங்க அப்படின்னாலே அதாவது மொபைலில் இருக்க சாங்கில் அதில் லிஸ்ட் ஆகும். என்ன சாங் போட போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு சைடில் யூஸ் பட்டன் இருக்கும். யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சாங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்துடும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சாங் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போது இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான லிரிக்ஸை வந்து நம்ம மேனுவலாக ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த சாங்கை வந்து நெட்டில் அடித்து இந்த சாங்கோட லிரிக்ஸை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பூக்கள் பூக்கும் தருணம் சாங்கு இது. ஸோ இந்த சாங்கை நீங்கள் நெட்டில் அடிச்சிங்க அப்படின்னா இதோட லிரிக்ஸ் வந்து கிடைக்கும். தமிழ்லேயே லிரிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். ஸோ இப்போது நீங்கள் இங்கே சாங்கை ப்ளே பண்ணி பார்த்துட்டு என்ன வார்த்தையில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வார்த்தையை நீங்கள் அங்கே காப்பி பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வார்த்தை தேவையில்லை அப்படிங்கிற வார்த்தையில் ஸ்டார்ட் ஆகுதா? அப்போ நீங்கள் அங்கே போயிட்டு அந்த லிரிக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை எடுக்கணும். ஸோ அதை வந்து காப்பி பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இந்த ஆப்பில் டெக்ஸ்ட் மோடு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ப்ளஸ் கொடுத்துட்டு அந்த காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் பேலட் இருக்கும். அதில் போய்ட்டு என்ன கலரில் உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டோட கலர் நீங்கள் மாற்றிக்கலாம். நான் பிளாக் எடுத்துக்கிறேன். அப்போ தான் இந்த பிக்சரில் அது நல்லா தெரியும். அது இல்லாமல் இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். அது பக்கத்தில் 2 ஏ மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஃபோன்ட் ஸ்டைலில் நீங்கள் மாற்றுறதுன்னா அதையும் மாற்றிக்கிங்க. அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டோட மூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ பிளாங்காக இருக்கிறதுக்கு பதிலாக ஏதோ மூவ்மெண்ட் போட்டிங்க அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு மூவ்மெண்ட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதில் இருக்க எல்லா மூவ்மெண்ட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கும். மூவ் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ளே பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட் வந்து எங்கே முடியும்னு பார்க்கணும். வார்த்தை தேவையில்லை அப்படிங்கிற வார்த்தை தான் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த தேவையில்லை முடிஞ்ச இடத்துல நம்மளோட லிரிக்ஸும் ஸ்க்ரீனில் முடிஞ்சிடணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் இருக்கும். அதோட டைமிங்கை நீங்கள் குறைச்சிடணும். கரெக்டாக எங்கே முடியுதோ அங்கேயும் நீங்களும் முடிச்சிடணும். அப்போ தான் வந்து சிங்க் ஆகும். அந்த சாங்கும் உங்கள் ஸ்க்ரீனில் வர லிரிக்ஸும் சிங்க் ஆகும். ஸோ கரெக்டாக எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கே முடியுதோ அங்கே முடிச்சிடணும். ஸோ அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த டைம் லைனில் டெக்ஸ்ட் இருக்கும். 2 பக்கம் ஏரோ இருக்கும். முன்னை பின்னே இழுத்து நீங்கள் அதோட டைமிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வரைக்கும் இழுத்துருங்க. எங்கே முடியுதோ அந்த இடத்துல கம்மி பண்ணி குறைச்சிருங்க. அப்போ தான் கரெக்டாக எல்லாம் சிங்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த லிரிக்ஸ் என்னவோ அதை காப்பி பண்ணணும். வாழும் காலம் வரை அப்படிங்கிறது தான் அடுத்த லிரிக்ஸு. ஸோ அதை வந்து எப்பயும் போல் மறுபடியும் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து
டெக்ஸ்ட் ப்ளஸ் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்டு ஜூமை வந்து குறைக்கணும். கொஞ்சம் ஜூம் அதிகமாக இருக்குது, ஜூமை குறைச்சிட்டு ஸ்க்ரீனில் எங்கே வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சாங் ஆட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆன்லைனில் எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் ஒர்க் மட்டும்தான் பண்ணணும். ஸோ அடுத்த லைன் என்னவோ அதை காப்பி பண்ணணும். பாவை பார்வை மொழி பேசுமே அப்படிங்கிற லைன் அடுத்து. ஸோ உங்களுக்கு என்ன லைன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா சாங் போடுறீங்க அப்படின்னா அந்த சாங்கை நம்ம கேட்டிருப்போம். அடுத்தடுத்த வரிகள் உங்களுக்கே தெரியும். அதை கரெக்டாக காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். ஜூமை மட்டும் அப்படியே லைட்டாக குறைச்சிட்டு ஸ்க்ரீனில் எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக சாங்கை ப்ளே பண்ணி எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே லிரிக்ஸ் வர மாதிரி வச்சுக்கணும். அந்த க்ரீன் கலர் லிரிக்ஸ் இருக்குது இல்லையா கீழே, அதை டச் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் இந்த மாதிரி மூவ் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகணுமோ அங்கே அந்த லைனில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எங்கே முடியுதோ அந்த இடத்துல கட் பண்ணி முடிச்சுருங்க. ஸோ அடுத்த லைன் என்னவோ அதை நீங்கள் எடுக்கணும். நேற்று தேவையில்லை அப்படிங்கிற லைன். ஸோ இந்த மாதிரி மேனுவலாக ஒவ்வொரு லைனாக நீங்கள் எடுக்கணும். லென்த்தியான சாங் கூட எடுக்கலாம். நான் டுட்டோரியலுக்காக ஜஸ்ட் 20 செகண்ட் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெருசாக பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே முடிஞ்சிருச்சு. அப்படியே டெக்ஸ்ட்டை கட் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த லைன். ஸோ எல்லாமே சிம்பிளான எடிட்டிங் ஒர்க் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்து நல்லா எடிட் பண்ணலாம். ஸோ இங்கே முடிஞ்சிருச்சு லைனு. இதோட முடிச்சுட்டு அடுத்த லைன். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். ஸோ 20 செகண்ட் வீடியோனால் முடிஞ்சிருச்சு எனக்கு ஒர்க்கு. நீங்கள் இதே மாதிரி லென்த்தாக கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் அந்த மாதிரி சிம்பிளாக எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பெரிய சாங்ஸ் கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாங் ரெடி. சிம்பிளான எடிட்டிங் தான். இதில் வேறு எதுவும் எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மேலே சேவ் கொடுத்து வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் லிரிக்கல் சாங் வந்து நம்மளை எடிட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதில் வேறு எதாவது எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு லைட் க்ளோ ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ டேரெக்டாக பிஐபி மோடு கொடுத்துட்டு வீடியோ மோடு செலக்ட் பண்ணணும். நான் வந்து அந்த டெம்ப்ளேட் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதே டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ சவுண்ட் மட்டும் மியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த டெம்ப்ளேட். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து அந்த வீடியோவில் விழுகும். இதை ஆட் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்துடும். ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு ஓகேவா, வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து இந்த எஃபெக்டை வைக்கணும். கீழே வந்து பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆயிரும். இல்லை லைட்டன் கூட கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் விழுந்திருக்கும். இந்த மாதிரி தான் விழுந்திருக்கும். ஸோ ஒரு கலர் எஃபெக்ட் வந்து அந்த பிக்சரில் தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோக்கும் இல்லை, இது வந்து ஒரு 9 செகண்ட் தான் இருக்குது எஃபெக்ட்டு. என்னோடய வீடியோ 20 செகண்ட் அப்படிங்கிறப்போ ஃபுல் வீடியோ கவர் ஆகாது. பாதி வீடியோவுக்கு அந்த எஃபெக்ட் விழுகாது. இங்கெல்லாம் எஃபெக்ட் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே எஃபெக்ட் இருக்கா? 9 செகண்ட் முடிஞ்சோடனே அந்த எஃபெக்ட் வராது, ஆஃப் ஆயிரும். ஏன்னா அது டைமிங் கம்மியாக இருக்குது. அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு மேலே டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும், கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் டூப்ளிகேட் ஆகிட்டு வந்துடும். இப்போ அந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்க வீடியோக்கும் கவர் ஆயிரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எஃபெக்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு வீடியோ எடிட்டிங் முடிஞ்சது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். மேலே சேவ் இருக்கும், மறுபடியும் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். 100% முடிஞ்சோடனே கேலரிக்கு வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எடிட்டிங் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.